அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சவுத் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் மிட்டாய் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் சென்னை போகிற வழியில் சையத் முட்டை மிட்டாயில் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்க ஷாப் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸில் விற்கிற நட்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வாங்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வாங்குறப்போ முட்டை மிட்டாய்னா முட்டை ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ எப்போவாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் வீட்டிலையே செய்வேன். ஸோ அந்த ரெசிபி தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சர்க்கரை 250 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம என்ன அளவு கோவா எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை எடுக்கணும். இதில் நம்ம ஒரு முட்டை வந்து நம்ம முதல்ல உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டினா வந்து ஹேண்ட்லே வந்து கூட நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். என்னுடைய முட்டையோட அளவு 50 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு 5 முட்டை இன்னும் சேர்க்குறேன். ஸோ டோட்டலாக 6 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். முட்டை டைரெக்டாக நம்ம ஊற்றுறதுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தில் முதல்ல முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம சர்க்கரையில் ஆட் பண்ணி விஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரில் வந்து நம்ம விஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். மிக்ஸி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று கையில் விஸ் பண்ணணும், இல்லாட்டி எலக்ட்ரிக் பீட்டரில் யூஸ் பண்ணணும். இதில் ஃப்ரெஷ் கோவா, சர்க்கரை இல்லாத கோவா, நம்ம பால் கோவா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பீட்டர்லேயே வந்து முட்டையோட சேர்த்து இதையும் பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் நமக்கு கரையும், இன்னுமே வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து சூடு பண்ணுறப்ப இன்னுமே நமக்கு கொஞ்சம் கரையும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 10 பாதாம் 10 முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக பால் சேர்த்து. அதையும் நம்ம இந்த மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ண வேணாம், ஒரு 20 to 30 செகண்ட் பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ, வெனிலா எசன்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறப்ப இன்னும் நல்லா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். குங்குமப்பூவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மிக்சரை நம்ம வந்து நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இது குக் பண்ணணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும், இல்லாட்டி நம்ம வந்து எக்கு வந்து திரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எக்கு திரியவும் கூடாது, குக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கோவாவும் கரைஞ்சி மிக்சர் வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். குங்குமப்பூ ஆட் பண்ணனால நல்ல கலரும் கொடுத்துருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மேலே நுரையாக இருந்தது இல்லையா, அது எல்லாமே போய் நல்லா ஒரு மாதிரி திக்காக ஷைனிங்காக இருக்கும். நெய் தடவின பேக்கிங் ட்ரேயில் இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் ஒட்டாமல் வரணும்னா பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கூட இந்த மிக்சரை போடலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸு. இப்போ நம்ம டேப் பண்ணிக்கலாம், ஏர் இருக்கும். ஸோ டேப் பண்ணுறப்ப நமக்கு ஏர் இல்லாமல் நல்லா இருக்கும். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம இப்போது எக் மிட்டாய் குக் பண்ண போகிறோம். இப்போ சூப்பராகவே வந்து மிட்டாய் குக் ஆகி இருக்குது. நமக்கு மேலே நல்ல கலர் கொடுத்துருக்குது. செக் பண்ணணுன்னா டூத்பிக்கில் செக் பண்ணுறப்போ ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஆற விடணும். ஒரு 1 ஹவர் கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது அன்றைக்கே சாப்பிட்றத விட இன்னுமே நம்ம அடுத்த நாள் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த எக் மிட்டாயை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.